சார் படிவம் நிரப்புவது எப்படி? முழு விவரம் இது உங்களுக்காக. தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். 2002ஆம் ஆண்டும் 2005ஆம் ஆண்டும் லாங் டைமில் த்ரீ இயர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 234 தொகுதியை 197 தொகுதியை ஃபஸ்ட்டு 2002ஆம் ஆண்டு, 37 தொகுதியை 2005ஆம் ஆண்டு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீகாரில் பண்ணாங்க, இப்போ ரெண்டாவது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. எதுக்காகனா இந்திய குடிமக்கள் வாக்குரிமை இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டிங் லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெட்டிங்கில் இருக்கும். உங்கள் பேர் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வாக்காளர் பெயர், அப்புறம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்கும், அதிலே கொடுத்துருவாங்க. முகவரியும் கொடுத்துருவாங்க, வார்டு எண்ணும் கொடுத்துருவாங்க, எந்த ஊருன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் வரிசை எண் நம்பர்ஸ் வரும் 3 டிஜிட்டு. அப்புறம் பாகம் எந்த முகாமில் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி, எந்த பாராளுமன்ற தொகுதி பெயர், அப்புறம் மாநிலம். பகுதி 1 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறேன். வாக்காளர் பேர், அவங்களுடைய பேர், அடையாள அட்டை எண், அப்புறம் முகவரி, உங்கள் வீட்டுடைய முகவரி, வரிசை எண், அப்புறம் வந்து பாகம பெயர் எந்த முகாம்ட்டு, அப்புறம் சட்டமன்ற தொகுதியாக பாராளுமன்ற தொகுதியில் உடைய நேமு, மாநிலம்னா தமிழ்நாடு. இது வந்து பாகம் 1 உங்களுக்காக எழுதி ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த மாடலுக்காக பார்த்துக்குங்க. பாகம் 2 முக்கியமான பகுதி. அதை நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா பிறந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பாட்டுங்க. அதுவும் ஆதார் கார்டு உள்ளபடி இருக்கணும். அப்புறம் வந்து ஆதார் எண் போடணும். அதுக்கப்புறம் கைபேசி ஃபோன் நம்பர் போட்டுருங்க. அப்புறம் தந்தையின் பெயர் என்னன்னு போட்டுருங்க. தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணுடைய அந்த நம்பர் எழுதுங்க. அப்புறம் தாயார் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண். அப்புறம் உங்களுக்கு மனைவி அல்ல கணவர் இருந்தால் அந்த கணவருடைய பேர், அப்புறம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதணும். ஓகேங்களா? இது சில பார்ட் 2 செகண்ட் காலம். சார் பகுதி உங்கள் பெயர் இருந்ததுன்னா இந்த பகுதியை ஃபில் பண்ணணும். அது என்னென்ன பகுதினா பார்ட் 3. இதுனா வாக்காளர் பெயர் எழுதணும். அப்புறம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் எழுதணும். அப்புறம் உறவினர் பெயர் அம்மா அல்லது அப்பா எழுதணும். உறவுமுறை தந்தை அல்லது தாய் எழுதலாம். மாவட்டம் மாவட்டம் எந்த மாவட்டம் எழுதுங்க. மாநிலம் வந்து தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி என்ன எத்தனை எண் அது எழுதுங்க. பாகம் என்ன எத்தனை பாகம், வரிசை எண். இதே வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டு காலம். அதே பக்கத்தில் உங்களுடைய வாக்காளர் உறவினர் பெயர், அதாவது உங்கள் தந்தையோ தாயோ இல்லை தாத்தாவோ பாட்டியோ அவங்களுடைய அட்டை எண் எல்லாமே எழுதணும். பெயர் அதே சேம் எப்படி பண்ணீங்களோ அதே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு தேர்தலில் சாருடைய கணக்கீட்டு படிவம் முடிஞ்சிச்சு, ஃபினிஷ். இதை வந்து சில பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.